ப்ளவுஸ் ஃபிட் என்ன தான் பண்ணாலும் சரியாக வர மாட்டேங்குதா? ப்ளவுஸ் ஃபிட் எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கா? ப்ளவுஸ் ஃபிட்டில் ஃபிட்டாக இருக்கணும்னா என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கணும்னு ஒன்றுமே புரியலையா? சப்போஸ் எனக்கு கஸ்டமர்கிட்ட ஃபுல் மெஷர்மெண்ட் எடுக்க டைம் இல்லை, ஸோ மினிமமாக எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்தால் எனக்கு அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இல்லை. ஸோ இத்தனை மெஷர்மெண்ட் போதும், நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிப்பேன் அப்படின்னா என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஸோ மொத்தமாக ஒரு 10 மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்தாலே நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு என்னென்ன டாப் 10ல் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓவராலாக ஒரு ரீட் பண்ணுறேன். ப்ளவுஸ் லென்த், ஷோல்டர் வித், நெக் வித், ஃப்ரண்ட் நெக் டெப்த், பேக் நெக் டெப்த், பஸ்ட் ரவுண்ட் அதாவது செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் பாயிண்ட் அதாவது அபெக்ஸ் பாயிண்ட், arm hole depth, waist round, sleeve length. இந்த 10 மெஷர்மெண்ட் இருந்தாலே நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ சம் டைமில் வந்து நமக்கு அவசரமாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போ இன்னொரு கஸ்டமர் வராங்க, வந்துட்டு எனக்கு சீக்கிரமாக போகணும், அளவெடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்மளால் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் இந்த 10 மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ப்ளவுஸ் லென்த்னா என்ன? ஷோல்டர்லேருந்து நமக்கு அது எந்த லென்த்தில் வேணுங்கிறத எடுக்கிறது தான் ப்ளவுஸ் லென்த். ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸ் லென்த். இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளவுஸ் லென்த். இந்த சைடில் ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ப்ளவுஸ் ஸ்டார்டிங் அதாவது ஷோல்டர்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கல்ல, இதுதான் ப்ளவுஸ் லென்த். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வித். ஷோல்டர் வித் அப்படின்னா என்னென்னா, நமக்கு ஒரு ஷோல்டரோட எண்ட்லேருந்து இன்னொரு ஷோல்டரோட எண்ட் வரைக்கும் பேக் சைடு நோட் த பாயிண்ட், பேக் சைடு எடுக்கிற மெஷர்மெண்ட் தான் ஷோல்டர் வித். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக் சைடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆரோ மார்க் அந்த கழுத்துக்கிட்ட மறைகிறது தெரியுது பார்த்தீங்களா? அப்போது இது பேக் சைடு எடுத்த மெஷர்மெண்ட். ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்போவுமே நீங்கள் பேக் சைடு தான் எடுக்கணும். ஸோ இந்த டிப் ஷோல்டர்லேருந்து இந்த டிப் ஷோல்டர் வர எடுக்கிற மெஷர்மெண்ட் தான் ஷோல்டர் வித். ஓகேவா? ஒரு ஷோல்டர் எண்ட்லேருந்து இன்னொரு ஷோல்டர் எண்ட் வரைக்கும் கேப் விடாமலும் அதே அளவுக்கு ரொம்ப இழுத்து பிடிக்காமலும் மீடியமாக வச்சு எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக் வித். நெக் வித்னா என்ன? நமக்கு என்ன நெக் வேணும்? நமக்கு நெக் ரொம்ப க்ளோஸராக இருக்கணுமா, இல்லை கொஞ்சம் வைடாக இருக்கணுமா? அதாவது கழுத்தை விட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க நெக் வேணுமா, இல்லை வைடாக இருக்கணுமா, ஓப்பன் நெக் வேணுமா? இந்த மாதிரி நெக் எந்த அகலத்தில் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறது தான் இந்த நெக் வித். இது நீங்கள் கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக கேட்கணும், முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு வகையாக நெக் மார்க் பண்ணுவாங்க, வியர் பண்ணுவாங்க. சில கஸ்டமருக்கு க்ளோசர் நெக் தான் அவங்க ரெகுலராக வியர் பண்ணுவாங்க. சில கஸ்டமருக்கு வைடாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இதை இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் டெப்த். ஃப்ரண்ட் நெக்கில் நமக்கு என்ன டெப்த் வேணும், என்ன இறக்கம் வைக்கணும், ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இறக்கம் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒவ்வொரு பாடியை பொறுத்துமே அந்த இறக்கம் வைக்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும்.
ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 கஸ்டமர் இருக்காங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வர அளவு இன்னொரு கஸ்டமருக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஒன்று லூஸாக இருக்கும், இல்லை டைட்டடாக இருக்கும், இல்லை ரொம்ப இறங்குன மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப ஏறின மாதிரி இருக்கும். ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம பக்காவாக ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து தான் எடுக்கணுமே தவிர இது ஆவரேஜ் சைஸ் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஷன் டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஆவரேஜ் சைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு மேக்ஸிமம் பண்ணவே மாட்டோம். ஃபுல்லாகவே கஸ்டமர்கிட்ட இருந்து அவங்களோட ஓன் மெஷர்மெண்ட் வச்சு தான் ஈச் அண்ட் எவ்ரி மெஷர்மெண்ட் நம்ம மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 5th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் நெக் டெப்த். ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம மார்க் பண்ண மாதிரியே பேக் நெக்கில் நமக்கு எவ்வளோ இறக்கம் வேணும், எவ்வளோ டெப்த்தாக வேணும், என்ன டிசைனில் வேணுங்கிற மாதிரி நம்ம அந்த பேக்கில் உள்ள இறக்கத்தை கண்டிப்பாக மெஷர் பண்ணணும். எப்படி ஃப்ரண்ட் நெக் இறக்கம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பேக் நெக்கோட இறக்கமுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே நீங்கள் ஆவரேஜாக எடுக்கக்கூடாது, கஸ்டமரோட பர்ஃபெக்ட் அளவு தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பஸ்ட் ரவுண்ட், அதாவது செஸ்ட் ரவுண்ட். செஸ்டில் இருந்து அதே பேக் சைடோட சுற்றி எடுக்கிற அளவு தான் செஸ்ட் ரவுண்ட். ஃபுல் ரவுண்ட் மெஷர்மெண்ட் அரவுண்ட் த பஸ்ட். பஸ்ட்டை சுற்றி நம்ம முதுகோட கவர் பண்ணி ஃபுல் ரவுண்டாக எடுக்கிறது தான் பஸ்ட் ரவுண்ட் இல்லைன்னா செஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்ட் எடுக்கும்போது எப்போவுமே நம்மளோட ஒரு ஃபிங்கர் அந்த டேப்குள்ளே விடுற மாதிரி கேப் விட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும், டைட்டடாக எடுக்கக்கூடாது. 7th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ் பாயிண்ட் அபெக்ஸ். இந்த பஸ் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம டார்ட்டே மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை எடுக்க மறக்கவே மறக்காதீங்க. நம்ம ஷோல்டரில் இருந்து பஸ் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது தான் பிபி பாயிண்ட். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிபி மீன்ஸ் பஸ் பாயிண்ட். ஸோ ஷோல்டரில் இருந்து பஸ் பாயிண்ட் வரைக்கும் எடுக்கிறது பஸ் பாயிண்ட். இதில் நீங்கள் லென்த்தும் எடுக்கணும், வித்தும் எடுப்போம். ஸோ லென்த் அண்ட் வித் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ், அதாவது பிபி பாயிண்ட்லேருந்து இன்னொரு பிபி பாயிண்ட் வரை எடுப்போம் அண்ட் ஷோல்டர்லேருந்து பிபி பாயிண்ட் வரை எடுப்போம். ஓகேவா? லென்த்தும் எடுப்போம், வித்தும் எடுப்போம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் டெப்த். நம்ம ஆர்ம் ஹோலோட டெப்த் மார்க் பண்ணி மெஷர் பண்ணுறது தான் ஆர்ம் ஹோல் டெப்த். இது 8th மோர் இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு 9th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட். இந்த வேஸ்ட் ரவுண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பகுதியிலேருந்து முதுகோடு சேர்த்து ஃபுல் ரவுண்டடாக எடுக்கிற மெஷர்மெண்ட் வேஸ்ட் ரவுண்ட். இந்த வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கும் போதுமே ஒரு ஃபிங்கர் இன்சர்ட் ஆகிற அளவுக்கு கேப் விட்டு தான் மெஷர் பண்ணணுமே தவிர டைட்டடாக மெஷர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபைனல் அண்ட் லீஸ்ட் ஸ்லீவ். ஸ்லீவோட லென்த், என்ன லென்த்தில் ஸ்லீவ் வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் ஸ்லீவ் லென்த். இதுதான் அந்த டாப் 10 மெஷர்மெண்ட் ஃபார் ப்ளவுஸ் மார்க்கிங். ஒரு எமர்ஜென்சியாக மார்க் பண்ணுறீங்க, ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து எமர்ஜென்சியாக ஒரு அளவு எடுக்கணும், இல்லை ஆன்லைனில் ஆர்டர் எடுக்கிறீங்க, ஃபுல் மெஷர்மெண்ட்டு கேட்க முடியலன்னா இந்த 10 மெஷர்மெண்ட் எடுத்தாலே போதும், நீங்கள் பர்ஃபெக்ட் ஃபிட்டாக சூப்பராக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இனிமேல் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் கஸ்டமர்கிட்டேருந்து எடுக்கும்போது இந்த 10 முக்கியமாக மறந்துடாதீங்க. அண்ட் ப்ளவுஸ்லேருந்து என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறது இன்னுமே நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இது டாப் 10 மட்டும்தான். இது மட்டும்தான் ஒரு ப்ளவுஸை மார்க் பண்ணுறதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
இம்பார்ட்டனாக இது போதும். இது வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் அழகாக ஃபிட்டடாக மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, கஸ்டமர் அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்னுமே நிறைய மெஷர்மெண்ட் எடுக்கலாம். அந்த மெஷர்மெண்ட் என்னங்கிறத டீட்டெயில் வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அஞ்சலி சிவா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டே பை டே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி நம்மளோட வீடியோஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு சீக்கிரமாகவே அடுத்த பேட்சோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரும். ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 10 மெஷர்மெண்ட் கூட ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸும் தரட்டுமா? மெஷர்மெண்ட் டிப்: ஆல்வேஸ் யூஸ் அ ஃப்ளெக்சிபிள் டேப். உங்களுக்கு கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற டேப் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த டேப்பில் தான் மெஷர்மெண்ட் இருக்குது, அந்த மெஷர்மெண்ட்டில் தான் அந்த ப்ளவுஸோட அவுட்புட் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, மார்க் பண்ணுறதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை உங்களோட டேப் செலக்ட் பண்ணுறதுலையும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஃப்ளெக்சிபிளான டேப் தான் யூஸ் பண்ணணும். டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெஷர் ஆன் வெல் ஃபிட்டட் இன்னர் போட்டிருக்காங்கல்ல, அது அவங்க ஃபிட்டடாக போட்டிருக்கத மாதிரி ஃபிட்டடாக போட்டிருக்காங்கங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க லூசர் ஃபிட்டடாக போடும்போது அவங்களோட கரெக்ட் மெஷர் கிடைக்காது. ஸோ கரெக்ட் மெஷர் கிடைக்கலன்னா அவங்களோட அவுட்புட் கரெக்டாக வராது. ஸோ ஃபிட்டடான இன்னர் வியர் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், 3rd tip: keep tape parallel to the ground. கிரவுண்ட்லேருந்து பேரலாக போட்டு தான் நீங்கள் எப்போவுமே மெஷர்மெண்ட் எடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்பும் கூட. ஆனால் நிறைய பேர் இப்படி பண்ணுறதில்ல. இப்படி பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு சில கன்ஃபியூஷன் இல்லை மிஸ்மேட்ச் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த 3rd டிப்பை மறக்காமல் உங்கள் ரெகுலரில் நாளையிலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், do not pull the tape too tight. எந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போதுமே ரொம்ப டைட் பண்ணி எடுக்கவே கூடாது. சம் லூஸ் ஃபிட் வேணும். நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு, நம்ம பாடியில் இது பண்ணுறதுக்குன்னுட்டு நமக்கு சில ப்ரீத் ஃபிட் விட்டு தான் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். அது நெக்கில் எடுத்தாலும் சரி, ஸ்லீவில் எடுத்தாலும் சரி, வேஸ்ட் பஸ்ட் எங்கே எடுத்தாலுமே டைட்டடாக நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டுமே எடுக்கக்கூடாது. லூஸ் ஃபிட்டடாக தான் இருக்கணும். லூஸ் ஃபிட்டடாக எடுக்கணுன்ட்டு ரொம்ப லூஸாகவும் எடுக்கக்கூடாது. உங்கள் பாடியோட அந்த கரெக்ட் மெஷர்மெண்ட்டை தான் எடுக்கணுமே தவிர ரொம்ப டைட் பண்ணவோ ரொம்ப லூஸ் பண்ணவோ கூடாது. நெக்ஸ்ட், ஆஸ்க் த பர்சன் டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் அண்ட் ரிலாக்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப். கண்டிப்பாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது உங்களோட கஸ்டமர் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாங்களான்னு பாருங்கள். அவங்க கொஞ்சம் கூட ஸ்ட்ரைட் இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சோ இல்லை குனிஞ்சோ அந்த மாதிரி நிற்கக்கூடாது. அவங்க பர்ஃபெக்டாக நேராக நிற்கிறாங்களா, ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாங்களாங்கிறத நீங்கள் ஷியோர் பண்ணிட்டு தான் மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். இந்த ரெண்டும் பார்த்துட்டு தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாங்கங்கிறத
கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் டேப் எடுத்து மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டிப்பெல்லாம் இன்னொரு வாட்டி ஸ்பீடாக சொல்லட்டுமா? டிப் நம்பர் 1, ஃப்ளெக்சிபிளான டேப் யூஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, ஃபிட்டடான இன்னர்வேர் உங்கள் கஸ்டமர் போடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். 3, டேப்பை எப்போவுமே பேரலாக கிரவுண்டில் ஃப்ளோரில் போடுங்க. டிப் நம்பர் 4, உங்கள் டேப் எப்போவுமே டூ டைட் பண்ணி மெஷர் பண்ணாதீங்க. டிப் நம்பர் 5, உங்களோட கஸ்டமர் ஸ்ட்ரைட்டாக ரிலாக்ஸாக நின்னதுக்கு அப்புறமா மெஷர்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கிளாஸஸ் யூடியூப்பில் மட்டும் இல்லை, நம்ம அகாடமியில் கிளாஸ் ரன் ஆகுது. ஸோ அகாடமியில் வந்து சீக்கிரமாக அடுத்த பேட்ச்க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒன்று சொல்லட்டுமா? அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஈக்குவல் டு பர்ஃபெக்ட் ஃபிட். அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஈக்குவல் டு பர்ஃபெக்ட் ஃபிட். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட் வரணும்னா உங்களோட ஃபோக்கஸ் ஸ்டிச்சிங்கில் இருக்கக்கூடாது, மெஷர்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட் இருக்கணும். நீங்கள் அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் எடுத்துட்டாலே பர்ஃபெக்டான ஃபிட் உங்கள் ஸ்டிச்சிங் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வீடியோஸ், நிறைய ஃபேஷன் டிசைனிங் வீடியோஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ டோன்ட் மிஸ் இட். சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.